Section 6.16 பாருங்க. Motion on the surface of a smooth inclined plane. Let a particle be projected with a velocity u on a surface. இந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ABCD இதுதான் ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளேன். இப்போ இந்த பொசிஷன்ஸில் இருந்து ஒரு பார்ட்டிக்கலை, இந்த Pன்ற பொசிஷன்ஸ்லேருந்து ஒரு பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த ப்ரொஜெக்டல் வந்து வித் வெலாசிட்டி, என்ன வெலாசிட்டி சொல்லியிருக்காங்க, Vன்ற வெலாசிட்டி சொல்லியிருக்காங்களா. ஓகே, இந்த Vன்ற வெலாசிட்டியில் ஒரு பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த ப்ரொஜெக்டல் வந்து இன்க்ளைனேஷனோட ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆங்கிள் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆஃப் ஏ ஸ்மூத் inclined plane ABCD of slope beta in a direction inclined at an angle alpha to the line of greatest slope of the plane. இந்த greatest slope இருக்குது பார்த்தீங்களா இன்க்ளைனேஷனில், அதில் இன்க்ளைன்ட் ஆகக்கூடிய அந்த ஆங்கிள் ஆல்ஃபா. அண்டு இந்த இன்க்ளைனேஷன் வந்து ஹரிஜானலோட மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து பீட்டான்னு சொல்கிறாங்க. The acceleration due to gravity can be resolved into two components. கிராவிட்டி மூலமாக இந்த இன்க்ளினேஷன் வந்து ரெண்டு காம்பனன்ட்ஸ் கொடுக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். டயக்ராம் பாருங்கள். ஆக்சுவலாக செப்பரேட் டயக்ராம் உங்களுக்கு வரைகிறேன். இப்போ அந்த இன்க்ளினேஷன் ஏரியாஸ் மட்டும், சப்போஸ் இதுதான் இன்க்ளினேஷன் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் என்ன இருக்குது, பீட்டா இருக்குது. இப்போ இது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்ட்டிக்கல் ப்ராஜெக்ட் ஆகும்போது கிராவிட்டி வந்து என்னவா செய்யும், அந்த பார்ட்டிக்கலோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை புல் டவுன் பண்ணும். ஓகே, இந்த கிராவிட்டியில் இப்போ இது ஸ்லோப். ஓகே, இப்போ அந்த ஸ்லோப்புன்றது அந்த இன்க்ளினேஷனோட இருக்கக்கூடிய அந்த ஸ்லோப்பு, இதுதான் கிரேட்டஸ்ட் ஸ்லோப். இதில் தான் அந்த ஆல்ஃபான்ற ஆங்கிள் இன்க்ளைன்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்லோப்புக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். பெர்பெண்டிகுலர் லைன் நார்மல் டு தட் இன்க்ளினேஷன் வச்சுக்கோங்களேன். இதுதான் நார்மல் டு தட் இன்க்ளினேஷன். இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் பீட்டானா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், இந்த ஆங்கிளும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், பீட்டாவாக தான் இருக்கும். ஓகேவா, இந்த ஆங்கிள் என்ன தான் இருக்கும், பீட்டா தான். இப்போ இந்த நார்மல், இந்த ஸ்லோப் அது என்னவாக இருக்கும்னா ஜி காஸ் பீட்டா. இதுதான் நார்மல், இதுதான் ஒன் ஆஃப் த காம்பனண்ட். அண்டு அனதர் காம்பனண்ட் இந்த ஸ்லோப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜி சைன் பீட்டாவாக இருக்கும். ஓகே, இதுதான் டூ காம்பனண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு காம்பனண்ட்ஸ் என்னது, அந்த நார்மல் டு தட் இன்க்ளினேஷன். அண்ட் அனதர் காம்பனண்ட் இஸ் கிரேட்டஸ்ட் ஸ்லோப் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தியரியில் பாருங்கள். ஒன் ஜி சைன் பீட்டா இன் அந்த டூ காம்பனண்ட்ஸில் ஒன் இஸ் ஜி சைன் பீட்டா. இது என்னவாக இருக்குன்னா, இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி லைன் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஸ்லோப் அண்ட் தி அதர் ஜி காஸ் பீட்டா பெர்பெண்டிகுலர் டு தி இன்க்ளைன்டு பிளேன். பார்த்தீங்களா, அப்போ அந்த இன்க்ளினேஷனில் அந்த இன்க்ளினேஷனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற சைடு என்னவா, ஜி காஸ் பீட்டா. அந்த இன்க்ளினேஷனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது ஜி காஸ் பீட்டா. அண்ட் அந்த கிரேட்டஸ்ட் ஸ்லோப்பில் இருக்கிற இன்னொரு காமன் என்னவா, ஜி சைன் பீட்டா. ஓகே, பட் திஸ் காம்பனண்ட் ஜி காஸ் பீட்டா இஸ் ஆப்போசிட் பை an ஈக்குவல் நார்மல் ரியாக்ஷன். அந்த இன்க்ளினேஷனோட நார்மல் ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, இதுதான் நார்மல் ரியாக்ஷன்ஸ். அதுக்கு என்னவாக இருக்குமா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஜி காஸ் பீட்டான்றது. ஓகே, அந்த ஒன் ஆஃப் த காம்பனண்ட் ஜி காஸ் பீட்டான்றது, இந்த ஒன் ஆஃப் த காம்பனண்ட் ஜி காஸ் பீட்டா இருக்கு பாருங்களேன், இது என்ன இருக்குன்னா இந்த இன்க்ளினேஷனோட நார்மலுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ப்ரொஜெக்டல் டயக்ராம் வச்சு வரைய பார்க்கும்போது இந்த ஷேப் இப்படி இருக்கும். ஓகே, அப்போ கிராவிட்டி வந்து இந்த சைடு இருக்கும். அப்போ இதுக்கு நீங்கள் வந்து பெர்பெண்டிகுலர் லைன் வரும்போது இந்த லைன் வருமா. ஓகே, இதுதான் ஜி காஸ் பீட்டா.
இந்த லைன் இருக்குது பாருங்கள், இதுதான் காம்பனண்ட். இந்த காம்பனண்ட் என்ன இருக்குது, இந்த இன்க்ளினேஷனோட நார்மலுக்கு ஆப்போசிட் பை அன் நார்மல் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்களா, இதுதான் ஆப்போசிட்டு. அண்ட் தென் ஈக்குவல் ஆப்போசிட், இதுதான் ஈக்குவலாக இருக்குங்களா, அந்த இன்க்ளினேஷனோட நார்மலுக்கு இந்த ஜி காஸ் பீட்டான்றது ஈக்குவல் அண்டு நார்மல் ரியாக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது ஆஃப் தி இன்க்ளைன்டு பிளேன். அண்ட் ஸோ the particle moves an acceleration g sin beta parallel to that line of greatest slope. And g sin beta ன்றது பார்த்தீங்களா, அந்த another component அந்த greatest slope அது என்ன இருக்குது, parallel to the line of greatest slopeக்கு பேரலாக இருப்பாங்கன்றது நத்திங் பட் என்னது, அந்த இன்க்ளினேஷனோட அந்த கிரேட்டஸ்ட் ஸ்லோப்பில் தான் அது இருக்க போகுது ஜி சைன் பீட்டான்றது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ரொஜெக்டல் இருக்குல்ல, இப்போ சப்போஸ் இதான் இன்க்ளினேஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ பார்ட்டிக்கல் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி போகும்போது இந்த இடத்துல போகிற அந்த ஃபோர்ஸு தான் என்னது ஜி சைன் பீட்டான்றாங்க. அது என்னவாக இருக்கும்னா, அந்த கிரேட்டஸ்ட் ஸ்லோப்பில் உள்ள அந்த ஃபோர்ஸு அகைன் என்ன தான் இது ஜி சைன் பீட்டா, இதுக்கு பேரலாக இருக்குன்றாங்க. பேரலாக தானே இருக்குது ரெண்டும். ஓகே, இதுதான் தியரி. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் 15 பார்க்கலாம். எக்ஸாம் 15 பாருங்கள். இஃப் யூ அண்ட் இப்போ இந்த தியரியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இந்த தியரியில் திரும்ப சொல்கிறேன். 2 காம்பனன்ட் சொல்கிறாங்க அந்த இன்க்ளினேஷனில். ஒன்று வந்து ஜி சைன் பீட்டா அண்ட் அனதர் ஒன் இஸ் ஜி காஸ் பீட்டா. ஓகே, அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இஃப் யூ அண்ட் வி be the oblique components of the initial velocity in the vertical direction and in the direction line of greatest slope. அந்த u vன்றது 2 காம்பனண்ட், ஆப்ளிக் காம்பனண்ட்டு. எதோட 2 காம்பனண்ட்னா வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸ். ஓகே, இதான் வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸ். இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸுக்கு காம்பனண்ட் இந்த u. And in the direction of the line of greatest slope, அந்த இன்க்ளினேஷன் வரக்கூடிய இந்த greatest slope. ஓகே, இந்த இதில் வந்து another component, இந்த இன்க்ளினேஷனில் இந்த greatest slopeல இருக்கக்கூடிய another component தான் கேபிட்டல் வின்றாங்க. So that the range on the inclined plane is 2uv divided by g. என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ரேஞ்ச். இதான் இன்க்ளினேஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குங்களா, இதுதான் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் என்னவாக இருக்குமா, 2uv divided by g-ஆக இருக்கும் அப்படின்றாங்க. சரி, பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பாருங்கள். இஃப் u and v be oblique components of the initial velocity in the vertical directions. ஓகே, இதான் இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு போட்டிருக்காங்களா. அப்போ அது டேஞ்சன்ட் லைனாக இருக்குங்களா அந்த பாயிண்ட் பிக்கு, பிடின்ற லைன். ஓகே, இப்போ இந்த வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருப்பாருங்க, இதுதான் ஒன் ஆஃப் த காம்பனண்ட், அதான் கேபிட்டல் யூ. அண்ட் இன் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி லைன் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஸ்லோப், இந்த இருக்கு பாருங்க கிரேட்டஸ்ட் ஸ்லோப். I think this one. Okay, this is the greatest slope. The tangent vertical line one of the component, அது capital U, and greatest slope is this one. This is capital P. So that the range on the inclined plane is 2uv divided by g. Okay, அப்போ 2 components, 2 components is nothing but force. என்னென்ன force இந்த vertical act ஆகுது, u. Another force is capital V in that greatest slope. One force is capital U in vertical directions, and another force capital V, another component capital V acting at this greatest slope. Okay, இப்போ இந்த inclination இருக்கு பாருங்க, இந்த inclination ஹாரிஜான்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட்
வெலாசிட்டி பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த வெலாசிட்டினால் ஹாரிஜான்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அட் தட் டைம் ஃபைண்ட் த ரேஞ்ச் PQ. அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்க போகுது, அதுதான் 2UV/Gன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே ரைட். கொஸ்டின்ஸில் உள்ள சொல்யூஷன்ஸ் பாருங்கள். P is the point of projection. இந்த Pன்ற பாயிண்ட் தான் அது அந்த பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். PX, PY are the horizontal and the vertical through P. PX இருக்குல்ல horizontal line and PY vertical line. PQ is the line of greatest slope. இந்த PQன்ற லைன் தான் greatest slope. ஸோ அதில் தான் Vன்ற காம்பனண்ட் இருக்குன்னு கொஸ்டின்லேருந்து நம்ம டினோட் பண்ணிக்கலாம். PQ is the line of greatest slope of the inclined plane with the inclination beta. Inclination is nothing but alpha. அது ஹாரிஜானலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், not alpha, beta. Okay, and the greatest slope, that is inclination plane making an angle with the horizontal, that is beta. PT is the initial direction of projection at an angle alpha to that horizontal. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிடின்றது நத்திங் பட் அந்த வெலாசிட்டி. ஓகேங்களா, அப்போ வந்து அந்த ப்ரொஜெக்டல் அந்த ஹாரிஜான்டலோட மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் PT equal to the initial velocity u on some scale. PTன்றது நத்திங் பட் அது இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, அப்போ கண்டிப்பாக என்ன இருக்க போகுது, அது டேன்ஜென்ட் டு தட் பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, அது வெலாசிட்டியை அங்கே மெஷர் பண்ணியிருக்காங்க u on some scale. ஓகே, ஃப்ரம் T, இந்த டீலேருந்து ட்ரா TL parallel to PY. இந்த PYன்ற வெர்டிக்கல் லைன் இருக்குல்ல, அதுக்கு பேரலாக TLன்ற லைனை வரைகிறாங்க. அது Qவில் வந்து அட்டைன் பண்ணுற அந்த பாயிண்ட்டை Lன்னு வச்சுருக்காங்க. ஓகே, TL parallel to PY and TM parallel to PQ. இந்த இருக்குல்ல, டீலேருந்து எம்ன்ற லைனை எம்ன்ற பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் T to Mக்கு வரைஞ்சிங்கன்னா அந்த லைன் எப்படி இருக்கான், parallel to PQ. இந்த கிரேட்டஸ்ட் ஸ்லோப் இருக்குல்ல, அதுக்கு பேரலாக இருக்குங்களா அப்படின்றாங்க. தென் PM ஈக்குவல் டு TL. அப்போ இந்த PMன்ற டிஸ்டன்ஸ் என்ன இருக்க போது, இங்கே உள்ள TLக்கு ஈக்குவலாக இருக்க போது. அண்ட் PL ஈக்குவல் டு MT. இந்த PLன்ற இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்க போது, இந்த MTன்ற டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்க போது. ஆர் தி oblique components of the initial velocity u in the vertical directions and in the directions of the line of greatest slope respectively. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த PM, that is TL. ஓகே, இதுதான் vertical component, that is capital U. அப்புறம் இந்த PL அண்டு TM. ஓகே, இதுதான் அனதர் காம்பனண்ட் கேபிட்டல் V. அது கிரேட்டஸ்ட் ஸ்லோப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு தட் இனிஷியல் வெலாசிட்டி யூனால் கிடைச்ச 2 காம்பனண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த டயக்ராம் இங்கே செப்பரேட்டாக வரைஞ்சிருக்கேன். ஃப்ரம் ட்ரையாங்கிள் PTL we have TL proportional to sine of angle TPL and PL proportional to sine of angle PTL and PT proportional to sine of angle PLT. லாமிஸ் தியரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க ஈக்லிபிரியம் பொசிஷன்ஸில். ஓகே ரைட். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். PTL இந்த டயக்ராம் தான் எடுத்திருக்காங்க. இதை வச்சு தான் அந்த லாமிஸ் தியரம் கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே உள்ள இந்த TLன்ற போர்ஷன்றப்போ வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகே, இங்கே வந்து இந்த சைடு சொல்லும் போது அப்வர்ட்ஸ். மேபி யூ மே கன்சிடர் திஸ் அப்வர்ட்ஸ். பட் ப்ரொஜெக்டல்ஸில் உங்களுக்கு வந்து பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது
அந்த due to gravity பார்ட்டிக்கலை புல் டவுன் பண்ணும். ஓகே, ஸோ ஃபோர்ஸஸ் மே பி ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். இங்கே இந்த ட்ரையாங்கிள் பிடிஎல் இருக்குல்ல, இதில் இந்த போர்ஷன்ஸ் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் தனியாக இங்கே வரையிறேன் பாருங்கள். இப்போ தனியாக இருக்குங்களா, டிபிஎல். இப்போ இந்த டிஎல் சைடு இருக்குது பாருங்கள், டிஎல். இந்த இதில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸ் என்ன செய்யும், அதோட ஆப்போசிட் சைடு என்னது, டிபிஎல். ஓகேங்களா, இதோட ஆங்கிளுக்கு என்ன ஆங்கிள், சைனோட ஆங்கிளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ டிஎல் டிவைடர் பை சைன் ஆஃப் டிபிஎல்னு இருக்கும் பாருங்கள். இங்கே இருக்கா, டிஎல் டிவைடர் பை சைன் ஆங்கிள் ஆஃப் டிபிஎல். ஓகே, அப்போ அந்த டயக்ராம் இதுதான், அந்த டயக்ராம்னு வச்சுக்கோங்க, டிபிஎல். அப்போ டிஎல் ப்ரொபோஷனல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் டிபிஎல். இப்போ பிஎல் இருக்குது பாருங்கள், இந்த பிஎல் இது வந்து ஆப்போசிட்ன்றப்போ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது. அப்போ இந்த பிஎல் ப்ரொபோஷனல் டு பிடிஎல். ஓகே, இப்போ பிடி இந்த இருக்கு பாருங்கள், பிடி இதோட ஆப்போசிட் சைடுன்றப்ப இந்த பிஎல்டி வந்துடுதுங்களா, இந்த சைடு தான் அதோட பிடியோட ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ பிடி இஸ் ப்ரொபோஷனல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிஎல்டி. புரிஞ்சுதுங்களா, இதெல்லாம் விஸ்தீரத்தில் வந்து எப்படி இருக்காங்கன்ட்டு. ஓகே, ரைட். நவ் ஆங்கிள் டிபிஎல் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வந்திருக்கு. ஆங்கிள் டிபிஎல் அது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டயக்ராம் பாருங்கள், ஆங்கிள் டிபிஎல். அப்போ இதுதான் அந்த ஆங்கிள். ஓகே, இந்த ஆங்கிள் மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ அந்த ஆங்கிள் வேணும்னா அவங்க கேட்குற ஆங்கிள் இந்த ஆங்கிள் மட்டும்தான் கேட்குறாங்க. இப்போ மொத்தமாக சேர்த்தா ஆல்ஃபா அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆங்கிள் மட்டும் சேர்த்தா பீட்டா. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், இந்த ஆங்கிள் கிடச்சிருமா. ஓகே, அதாவது மொத்தமாக ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் மட்டும் பீட்டா. அவங்க கேட்குறது இந்த ஆங்கிள் மட்டும் கேட்குறாங்க. அப்போ அந்த ஆங்கிள் மட்டும் வேணும்னு என்ன செஞ்சால் போதும், ஜஸ்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு போடுற போதுமா. ஓகே, இப்போ ஆல்ஃபாவோட ஆங்கிள் என்னன்னு சொல்லிடுங்க. ஆல்ஃபாவோட அந்த ஆங்கிள் சேஃப் என்னன்னு சொல்லுவீங்க, ஆல்ஃபான்றது ஆங்கிள் அது டிபிஎக்ஸ். ஓகே, ஆல்ஃபான்றது டிபிஎக்ஸ் மைனஸ் பீட்டான்றது கியூபின்னு சொல்லிடலாமா, கியூபிஎக்ஸ். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னா ஆங்கிள் டிபிஎக்ஸ் மைனஸ் கியூபிஎக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்றது டிபிஎக்ஸ் மைனஸ் தட் இஸ் கியூபிஎக்ஸ்ன்னு சொன்னேன், கியூபி. அதிலே தான் அந்த எல்லுன்ற லைன் இருக்கிறனால எல்லை டிபெண்ட் பண்ணி தான் சொல்கிறோம், அதனால் எல்பிஎக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிடிஎல் which is equal to alternate angle MPT that is 90 minus ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க. எம்பிடியோட ஆப்போசிட்டில் வரும் அந்த எம்பிடி ஆங்கிளோட ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் அதே ஆங்கிள் தான் இருக்குன்றனால அதை 90 மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆங்கிள் பிடிஎல் தான் பார்க்க போகிறோம். அதை ரெண்டு வேலை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே உங்கள் கொஸ்டின்ஸில் உள்ளதை எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அவங்க கேட்டிருக்கிற ஆங்கிள் என்னது, இந்த ஆங்கிள் தான் வேணும். ஓகே, அப்போ ஐ திங்க் திஸ் ஒன் 90 மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்குங்களா. பாருங்கள், ஆங்கிள் பிடிஎல் தட் இஸ் தான் 90 மைனஸ் ஆல்ஃபா. இது எப்படி 90 மைனஸ் ஆல்ஃபாவும் வந்ததுன்றதும் சொல்கிறேன் உங்களுக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா இதை டைரெக்டாகவே சொல்லிடலாம். இந்த இடத்துல இந்த லைனை எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள். அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்,
90 டிகிரின்னு வந்துடுமா? இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் உங்களுக்கு என்ன இருக்கும்? 90 டிகிரி. இது ஹரிஜான்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா. மொத்தமாக எவ்வளவு? 180. அப்போ 180 மைனஸ் 90 ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? 90 மைனஸ் ஆல்ஃபான்னு வந்துடுமா? அதான் இங்கே போட்டிருக்காங்க. இது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இருந்தாலும் உங்கள் புக்கில் என்ன சொல்யூஷன்ஸாக கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் அது கண்டிப்பாக இதோட ஆப்போசிட்டில் இங்கே அதே ஆங்கிள் தான் வரப்போகுது. அப்போ இந்த ஆங்கிளை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா, இது மொத்தமாக இந்த ஆங்கிள் எவ்வளவு? 90 டிகிரி. ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிக்காக இதோட ஆங்கிள் மட்டும் எவ்வளவு? ஆல்ஃபா. அப்போ 90லேருந்து ஆல்ஃபாவை கழிச்சிடலாமா? அவ்வளோதான். அப்போ 90லேருந்து ஆல்ஃபாவை கழிச்சிட்டா அந்த ஆங்கிள் தான் இது. ஓகே, இதுதான் 90 மைனஸ் ஆல்ஃபா. இந்த 90 மைனஸ் ஆல்ஃபா தான் ஆப்போசிட்டில் இங்கேயும் வரும். அதனால தான் இது 90 மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் புக்கில். இருக்கா பாருங்கள், ஆல்டர்னேட் ஆங்கிள் எம்பிடி 90 மைனஸ் ஆல்ஃபா. ஓகே ரைட். இப்போ ஆங்கிள் பிஎல்டி பார்க்கலாம். ஆங்கிள் பிஎல்டி இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. அந்த ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இதுவரையும் உள்ள ஆங்கிள் எவ்வளவு? இதுவரை உள்ள ஆங்கிள், இந்த ஆங்கிள் எவ்வளவு? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. தனியாக வச்சுக்கோங்க. இங்கே உள்ள இந்த ஆங்கிள் எவ்வளவு? ப்ளஸ் 90 மைனஸ் ஆல்ஃபா. அதையும் தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அவங்க கேட்குறது இந்த ஆங்கிள் மட்டும் வேணும். அப்போ என்ன செஞ்சிடலாம்? ட்ரையாங்கிளோட மொத்த ஆங்கிள் எவ்வளோ இருக்க போகுது? 180 இருக்க போகுது. அப்போ 180லேருந்து இதை மொத்தத்தையும் செப்பரேட் பண்ணிடுங்க. 180 மைனஸ் டோட்டல் ஆஃப் திஸ் டேர்ம். ஓகே, அப்போ 180 மைனஸ் இந்த டோட்டல் சப்ராக்ஷன்றப்போ ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகும். அப்புறம் 90 மைனஸ் பீட்டான்னு வரும். அப்போ 180 மைனஸ் 90 ப்ளஸ் பீட்டான்னு வரும். இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா, உங்களுக்கு 90 ப்ளஸ் பீட்டான்னு கிடைக்கும். ஓகே, அப்போ அதுதான் இந்த ஆங்கிள் எல், தட் இஸ் ஆங்கிள் பிஎல்டி. இருக்கான்னு பாருங்கள், 90 ப்ளஸ் பீட்டா இருக்குங்களா? ஓகே ரைட். இப்போ ஆல்சோ பிடி இஸ் ஈக்குவல் டு யூ. டயக்ராமில் பாருங்கள், இந்த பிடி தான் என்னது? ஸ்மால் யூ வெலாசிட்டி, அண்ட் that is line, this line is velocity small u, and the line TL, இந்த TL லைட்டாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். இந்த TL லைட்டாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்ன்னு சொன்னது வெர்டிக்கல் காம்பனண்ட் தானே, கேபிட்டல் U parallel to PM, கேபிட்டல் U. இங்கேயும் கேபிட்டல் U தான், இங்கேயும் கேபிட்டல் U தான் இருக்குது. அண்ட் PL is equal to capital V, greatest slope வரக்கூடிய another component, அதுதான் கேபிட்டல் Vன்னு சொல்லியிருந்தோம். இங்கேயும் V தான், இங்கேயும் கேபிட்டல் Vன்றது ஆக்ட் ஆகுது. ஓகே, சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1 இந்த இருக்கு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் 1 இருக்குல்ல, இதில் இந்த மொத்த டேர்ம்ஸை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பிடிக்கு பதில் என்ன செய்யணும்? சரி, ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஈக்குவேஷன் 1 தானே ரீப்ளேஸ் பண்ணுறோம், TL. அப்போ டிஎல்ன்ற என்னது? கேபிட்டல் யூ, நியூமரேட்டரில் போட்டாச்சு. ஆங்கிள் டினாமினேட்டரில் சைன், ஆங்கிள் டிபியில் என்னது? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பிஎல்ன்ற என்னது? கேபிட்டல் வி, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. சைன் ஆங்கிள் பிடிஎல் ஆங்கிள் என்னது? 90 மைனஸ் ஆல்ஃபா, டினாமினேட்டரில் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிடி அது என்னது? யூ, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. டினாமினேட்டரில் ஆங்கிள் பிஎல்டி, ஆங்கிள் பிஎல்டி என்னது? 90 ப்ளஸ் பீட்டா, கீழே டினாமினேட்டரில் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு.
அப்போ ஈக்குவேஷன் ஒன்று ரீரைட் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு u டிவைடட் பை sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை அப்படியே கீப்பப் பண்ணுறாங்க. sin 90 மைனஸ் ஆல்ஃபா, அப்புறம் sin 90 ப்ளஸ் பீட்டா, 90 மைனஸ் ஆல்ஃபானாலும் சரி, sin ஆஃப் 90 மைனஸ் ஆல்ஃபானாலும் சரி, sin ஆஃப் 90 ப்ளஸ் பீட்டானாலும் உங்களுக்கு என்ன இருப்பது, காஸ் டேர்மில் தான் வரப்போகுது. அதுதான் எழுதியிருப்பாங்க. காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டான்னு எழுதியிருப்பாங்க. ஓகே ரைட். இப்போ கேபிட்டல் யூவையும் இந்த லாஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் அதை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் யூ ஈக்குவல் டு யூ இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைடட் பை காஸ் பீட்டான்னு வந்துருச்சுங்களா. ஓகே ரைட். இப்போ இங்கே உள்ள செகண்ட் டேர்ம் அதையும் இந்த தேர்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணிங்கன்னா கேபிட்டல் வி ஈக்குவல் டு யூ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் பீட்டான்னு வந்துடும். இப்போ நமக்கு வேண்டியது 2uv டிவைடட் பை ஜி. அது என்ன இருக்கணும், ரேஞ்ச் ஆஃப் தி இன்க்ளைன்டு பிளேனாக இருக்கணும். ஆல்ரெடி செக்ஷன் 6.12ல் இன்க்ளைன்டு பிளேனோட ரேஞ்சை படிச்சிருப்பீங்க. அதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஸ்மால் ஆர் ஈக்குவல்னு எழுதியிருப்போம். அது வருதான்னு நீங்கள் செக் பண்ணிட்டாலே போதும். அப்போ நமக்கு வேண்டியது 2 × uv டிவைடட் பை ஜி ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேனாக வரும். இப்போ 2 எழுதியாச்சு. கேபிட்டல் யூ ரீப்ளேஸ் பண்ணுங்கள், கேபிட்டல் வி ரீப்ளேஸ் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் இந்த ஜியை வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு காமனாக ஜி வந்துடும். ஓகே. அப்போ 2 × u sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைடட் பை ஜி காஸ் பீட்டா இன்ட்டு யூ காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் பீட்டான்னு வந்துடும். இப்போ காஸ் பீட்டா டினாமினேட்டர் இருக்குது. அப்போ ஜி இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. நியூமரேட்டரில் 2 அப்படியே வச்சுக்கோங்க. யூ இன்ட்டு யூ ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எழுதியாச்சு இன்ட்டு காஸ் ஆல்ஃபா அது எழுதியாச்சு. ஓகே. ஸோ டோட்டலாக 2uv divided by g equal to u square sin alpha minus beta into cos alpha divided by g into cos square beta வந்துருச்சு. இதை தான் ஆர்னு செக்ஷன் 6.12ல் ரேஞ்ச் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ we found that 2 × uv divided by g is nothing but range on the inclined plane. ஓகே, இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுதான் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. 2uv டிவைடட் பை g இஸ் த ரேஞ்ச் ஆன் இன்க்ளைன்டு பிளேன்னு சொல்லணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.